அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யலாம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் இட்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதிலே ஸ்பாட் ஸ்பாட் முட்டை. அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஒரு பிஞ்சு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 கருவேப்பிலை, ஒரு 7 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து 2ஆ வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து க்ரௌடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிற இடம் அந்த மாதிரி. எப்பயுமே வந்து நல்லா ஜெய் ஜெயின்னு நல்லா வந்து ஆட்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கார், பைக்கு எல்லாமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வந்து சரி பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம வந்து ஒரே மாதிரி முட்டை பொரிச்சு இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு இந்த மாதிரி திங்கிறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆர்வமும் நல்லா இதாக இருக்கும். என்னம்மா இது புது ரெசிபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்கும். என் பசங்களே வந்து அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கும்போது, அம்மா பீட்சாவா செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க வந்து வந்து. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பிள்ளைங்களுக்கு சத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெசிபிக்கு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோழி மசாலா, சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி மசிச்சு விட்டால் தான் நல்லா வந்து அந்த வெங்காய தக்காளி இது வந்து தெரியாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி மெத்தடு தான். வந்து எப்போலாம் வந்து செஞ்சு சாப்பிட தோணுதோ அப்போலாம் வந்து சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, 4ஆக வந்து பிரிச்சுருக்கேன். இந்த வெங்காய தக்காளி மிக்ஸை 4ஆக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு முட்டை இருக்குல்ல, அதை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படியே வந்து சேர்த்தா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இப்படியே சேர்த்தா வந்து மஞ்சக்கரை அப்படியே வந்து அந்த எல்லோ ரைஸ் இருக்குல்ல, அது வந்து அப்படியே கீழே விழுந்துடும். விழுந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இதாகிடும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம் முட்டையை. வந்து எல்லாத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சம் வந்து மேலே கொஞ்சம் ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து பிரட்டி விட்டு கீழே கொஞ்சம் ஊற்றணும். ஸோ அதனால் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த மாதிரி வந்து வராது. பாருங்கள், இது கொஞ்சம் வந்து கீழேலாம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போதான் செய்யும். அதெல்லாம் நான் வந்து வந்து ஒரு கிளாஸ் அரிசி செஞ்சு இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து ஷேப் வந்து வராது. நம்மலாம் உருவாக்கிக்கிறது தான் ஷேப்பு. இதுக்கு வந்து அவ்வளோ ஷேப் வராது. ஏன்னா வந்து முட்டை வந்து ஊற்றும்போது லிக்விடு தானே அது. அதனால் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு திருப்பியும் வந்து முட்டை ஊற்றணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட் வீடியோலாம் போட்டிருக்கோம். ரிசல்ட் வீடியோ, ஸ்வீட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பின்னாடியே வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த சைடு வந்த உடனே மறுபடியும் திருப்பி போட்டு சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்லி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் தெரிவிங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கண்டிப்பாக தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப வந்து சிம்பிளாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து
நல்லா வந்து செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து நிறைய இதுக்கப்புறமும் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்டான வீடியோலாம் நம்ம போடுவோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.